அனைவருக்கும் வணக்கம். பாலிசி அண்ட் ரீஃபார்ம்ஸுங்க. கவர்மெண்ட் என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க எக்கனாமிக்கில் அண்ட் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேஜர் எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் இன் இந்தியா. லிபரலைசேஷன், தாராளமயமாதல், ப்ரைவேடைசேஷன், தனியார் மயமாதல், குளோபலைசேஷன், உலகமயமாதல், எல்பிஜின்னு சொல்லுவாங்க. 1991 வந்து கொண்டு வந்தாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் பீரியடில் அவர் வந்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ நம்ம இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோம். இனி நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம், உலக அளவில் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு 5வது பிளேஸ் இருக்குது ஜிடிபியில் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஸோ இந்த மாதிரி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது தான். ரீசெண்டாக அவருடைய இறப்பின் சமயத்தில் நான் ஸ்டேட்டஸில் பார்க்குறேன், அவருடைய இரங்கலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லவே இல்லை. நான் பார்த்துருப்பேன் நிறைய, சும்மா யாரையும் வந்து தவறாக சொல்லலை, சில பேருடைய இறப்புக்கு வந்து என்னுடைய ஸ்டேட்டஸில் எல்லோரும் தான் வைப்பாங்க. மன்மோகன் சிங் அவருடைய இருப்புக்கு வந்து யாருமே வந்து அந்த ஸ்டேட்டஸே வைக்கலையா? என்ன இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை எக்கனாமிக்கில். நம்ம இந்த அளவுக்கு நம்ம விஷயங்களோடு இருக்க நம்மளுக்கு இந்த பொருளாதாரத்தில் நம்ம ஓரளவுக்கு தண்ணீர் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் சரியாக இருக்கிற இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமைகள்லாம் வந்து அரசியல் காரணங்களால் இருட்டடிப்பு செய்யப்படுறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. ஸோ இது எனக்கு எப்போல்லாம் வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸில் இதெல்லாம் பற்றி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மன்மோகன் சிங் ஐயா தான் வந்து நினைவுக்கு வந்து போவார். ஸோ நம்ம கிளாஸுக்கு போவோம். இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆனது இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து ரொம்ப குறைய பண்ணுறாங்க. ப்ரைவேடைசேஷன்னா என்ன? நிறைய பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரைவேட்டோட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏர் இண்டியாலாம் வந்து சேல் பண்ணுறாங்க. குளோபலைசேஷன், ஓப்பன் த எக்கனாமிக் டு ஃபாரின் ட்ரேட், வெளிநாடுலேருந்து உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. லிபரலைசேஷன்னா என்ன? கவர்மெண்ட்டுடைய எல்லா கண்ட்ரோலும் கிடையாது. ப்ரைவேடைசேஷன்னா என்ன? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தனியார்கிட்ட கொடுக்கறது. குளோபலைசேஷன்னா என்ன? வெளிநாடு கம்பெனியை உள்ளே கொண்டு வர்றது. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது யாரோ தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியாக ப்ரைவேட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ எதுக்காக கொடுத்தாங்க? கவர்மெண்ட்டிட்ட போதுமான நிதி கிடையாது, அதனால் ப்ரைவேட்டு கொடுத்தாங்க, நீங்களும் வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கவர்மெண்ட்டு எதுவுமே கிடையாது, எல்லாம் வந்து நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தவறான புரிதல்ன்றதுனால சரின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது ஃபிஸ்கல் அண்டு மானிட்டரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி யார் கொடுப்பாங்க? பார்லிமெண்ட் கொடுக்கும். மானிட்டரி பாலிசி யார் கொண்டு வருவாங்க? ஆர்பிஐ கொண்டு வருவாங்க. இந்த ஃபிஸ்கல்லையும் மானிட்டரிலையும் என்னென்ன ரீஃபார்ம்ஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட். இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படிங்கிறது 2003 வந்து கொண்டு வராங்க. ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் டு ரெடியூஸ் டெஃபிசிட்டுங்க. இந்த ஃபிஸ்கலில் கொண்டு வர டெஃபிசிட்னா என்ன? ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. அதாவது பட்ஜெட்டில் துண்டு விழுது, அதை வந்து நாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆக்ட் வந்து 2013 வந்து கொண்டு வராங்க. அது வந்து ஜிஎஸ்டிங்க. இது 2017 கொண்டு வராங்க. சிம்பிளிஃபைட் த டாக்ஸ் சிஸ்டம். டாக்ஸ் சிஸ்டம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. நிறைய டாக்ஸ் இல்லாமல், இன்டைரக்ட் டாக்ஸ் நிறைய இல்லாமல், எல்லாத்தையும் ஒரு கொடையில் ஒரு அம்பரல்லா ஸ்கீமாக கொண்டு வந்து தான் வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. அது இருக்கு டிமானிட்டைசேஷன். இது மறக்க முடியுமா? மறக்க முடியாது. 2016 கொண்டு வராங்க. 500 ரூபாய் 1000 நோட்டு வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. எதுக்காக? பிளாக் மணியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்தது மானிட்டரி பாலிசி கமிட்டி. இந்த எம்பிசி அப்படிங்கிறத 2016 வந்து கொண்டு வராங்க. எதுக்காக? இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணுறதுக்காக. இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ வேணால் போகலாம் அப்படிங்கிறது இல்லாமல் அது இன்ஃப்ளேஷன் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. 4% தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கலாம், ஆனால் அது தாண்டி போகக்கூடாது, குறையாகவும் வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த வந்து லிமிட் பண்ணுறதுக்காக இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை வந்து கொண்டு வராங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி சைடில் பார்த்துட்டோம், ஃபிஸ்கல் சைட் பேங்க் சைட்லையும் பார்த்துட்டோம், பார்லிமெண்ட் சைட்லையும் பார்த்துட்டோம். இப்போ பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் செக்டார் ரீஃபார்ம்ஸ். பேங்கிங்லேயும் ஃபினான்ஷியல் செக்டார்லேயும் என்னென்ன ரீஃபார்ம்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, பேங்க் நேஷனலைசேஷனுங்க. வங்கியெல்லாம் வந்து தேசியப்படுத்துகிறாங்க 1969 1980. எதுக்காக? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வர்றதுக்காக. நிறைய காசுகள் வந்து ப்ரைவேட் கிட்ட இருக்குது, அதை கவர்மெண்ட்டு கொண்டு வரதுக்காக பேங்க்கை வந்து நேஷனலைஸ் படுத்துகிறாங்க. நரசிம்மன் கமிட்டி 1991 98 வந்து பேங்கிங் செக்டார் லிபரலைசேஷன். பேங்க்கை வந்து தாராளமயப்படுத்துகிறாங்க. தாராளமயப்படுத்துகிறாங்கன்னா கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் இல்லாமல் பாருங்கள், நேஷனலைஸ் படுத்துகிறாங்க, திரும்ப வந்து லிபரலைஸ் படுத்துகிறாங்க. அது பிறகு இன்சால்வென்சி அண்டு பேங்க்ரப்சி கோட், ஐபிசி சொல்லுவாங்க 2016. எதுக்காக? ஃபாஸ்டர் ரெசல்யூஷன் ஆஃப் என்பிஏ. அதாவது நிறைய பேர் லோன் வாங்குவாங்க, அது பிறகு கட்டாமல் போயிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த பேங்க்ரப்சி கோடை வந்து கொண்டு வராங்க. அது மெர்ஜர் ஆஃப் பேங்க்ஸ் 2019 2020
நிறைய பேங்க் இல்லாமல் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கவர்மெண்ட்டுடைய பேங்க்கு நிறைய இருக்குது இல்லையா, அதை எல்லாமே வந்து ஒரு குடையின் கீழ் கொடுக்குறாங்க. இது ஒரு அம்பரலா ஸ்கீம். நேஷனல் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து 27 இருந்தது 12 பேங்கை வந்து குறைக்கிறாங்க, ஏன்னா மெயின்டைனிங்காக. அது பிறகு இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி ரீஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இல்லையா, இப்போ இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன பாலிசிஸை கொண்டு வராங்க, கொள்கையை என்னென்ன கொண்டு வரான்னு பார்க்கும்போது மேக் இன் இண்டியாங்க, நம்ம நாட்டில் நிறைய வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறத. இது வந்து 2014 வந்து கொண்டு வராங்க. பூஸ்டிங் த மேனுஃபேக்சரிங் அண்டு எஃப்டிஐ மேனுஃபேக்சரிங் கொண்டு வரணும், பூஸ்ட் பண்ணோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ப்ரொடக்ஷன் அண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் PLI ஸ்கீம், என்னென்ன இன்சென்டிவ்ஸ் ஃபார் கீ இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து சலுகைகள் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீமுங்க இது. அது பிறகு நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் NIPன்னு சொல்லுவாங்க, 2019 கொண்டு வராங்க. 111 லட்சம் கோடியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து கொண்டு வராங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்னா என்ன, இந்த ரோடு போடுறது, அப்புறம் வந்து ரயில்வே பாதைகள் அமைக்கிறது, ஸோ இதெல்லாம் தான் வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை உள்ளார்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே அதுதான், அதை வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்றதுக்காக. ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனுங்க 2015 கொண்டு வராங்க. அர்பன் டெவலப்மெண்ட் அண்டு சஸ்டைனபிலிட்டி, இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு பட்ஜெட்லேயே வந்து கொண்டு வந்தாங்க. சென்னை பக்கத்தில் ஒரு ஸ்மார்ட் சிட்டி வந்து கொண்டு வரோம். அதில் என்ன ஒரு முன்னுதாரணமாக ஒரு சிட்டியை உருவாக்குறோம் அப்படின்னா, அது உருவாக்கி இது ஒரு டெவலப்மெண்ட், ஒரு டெஸ்டிங் மாதிரிங்க. ஒரு எலியை வந்து எப்படி பரிசோதனை பண்ணுறோமோ அது போல் ஒரு ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்கி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, இங்கே எல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, ஏன்னா வந்து ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் பண்ணும்போது மக்கள் அங்கே பாதிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் சிட்டி, திட்டமிட்ட நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது மூலமாக வந்து பாலிசிஸை கொண்டு வராங்க. அது பிறகு அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ரிஃபார்ம்ஸ், விவசாயத்துலேயும் கிராமங்கள்லையும் எப்படி நாம் ரீஃபார்ம்ஸை கொண்டு வரோம். க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக, பசுமை புரட்சி மூலமாக 1960-70களில் இன்க்ரீஸ் த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், அரிசி உற்பத்தி எப்படி, அரிசி அண்டு கோதுமை உற்பத்தி நம்ம எப்படி கொண்டு வந்தோம், அந்த ரீஃபார்ம்ஸை கொண்டு வந்ததுனால தான். இந்த வந்து அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதைகளை நம்ம பயன்படுத்தணும். இதெல்லாம் வந்து அங்கே அந்த டைமில் பீரியடில் வந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இல்லையா, ரீஃபார்ம்ஸ் இல்லையா. அது மிக PM கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிற ஒரு நிதிங்க, அந்த ஸ்கீமுங்க. இதுனா ஃபார்மர்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் 6000 வந்து கொடுக்கறது. அது மாதிரி ஈனாம் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் 2016 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபார்மர்ஸ், நம்மளுடைய நெற்பயிர்கள் இந்த அரிசி பருப்பு கோதுமைலாம் வந்து நாம் டிஜிட்டலாக எப்படி வந்து சந்தைப்படுத்துறது, இதை கொண்டு வராங்க. MSME ரிஃபார்ம்ஸ், ரெகுலர் த MSME ஹைக்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் இன்கம், அது என்னென்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்க. இப்போது ஒரு நெற்பயிருடைய அந்த அரிசியோட விலையை கோதுமையோட விலையை வந்து மினிமமாக சப்போர்ட் பண்ணுறது. இப்போது 100 ரூபாய் ஆகுது ஒரு ஒரு மூட்டை ஒரு நெற்பயிரானது, ஒரு அரிசியை தயாரிக்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு வந்து 500 ரூபாய் ஆகுது அப்படின்னா 1000 ரூபாய் அதோடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நாங்கள் வாங்கிக்கிறோம், கவர்மெண்ட் வாங்கிக்கிறோம். இது பேர் தான் MSME ரிஃபார்ம்ஸ். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ரிஃபார்ம்ஸுங்க. அடுத்தது சோஷியல் அண்டு வெல்ஃபேர் ரிஃபார்ம்ஸ். சோஷியல்னால் என்ன, சமூகத்தில் என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. சமூகத்தில் பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்கும், வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும். அது பிறகு மக்கள்கிட்ட ஒரு பரிவர்த்தனைகள் இருக்கும், அவர்கிட்ட நம்ம காசு கொடுத்து காசு வாங்கணும், ஒரு பொருள் வாங்குறதுல என்னென்ன மாதிரியான சலுகைகளாக இருக்கும். இதெல்லாம் வந்து சோஷியல் அண்டு வெல்ஃபேர் ரிஃபார்ம்ஸ். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, 2015 100 நாள் வேலை திட்டங்க, 100 days ஆஃப் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். இது ஒன்று. அப்போ 100 நாளைக்கு மக்களுக்கு வேலை இல்லாமல் அவங்க நிம்மதியாக இருக்கலாம், வேலை இல்லையே அப்படிங்கிற அந்த கவலை இல்லாமல் அவங்க இருக்கலாம். ஆயுஷ்மான் பாரத், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய அனுமதியே இல்லாமல் நம்மளுடைய பேங்க்லேருந்து 400 ரூபாய் 25 ரூபாய் வந்து பிடிக்கிறாங்க இல்லையா, இதுதாங்க இது. ஒவ்வொரு வருஷமும் எனக்கே தெரியாமல் பிடிச்சிருக்காங்க. அதை கேன்சல் பண்ணலான்னு போனால் பேங்க் தான் வரணுன்றாங்க, 2-3 வாட்டி அலைய வைக்கிறாங்க. சரி, அடுத்தது டிஜிட்டல் இந்தியா, ப்ரொமோட் கேஷ்லெஸ் எக்கனாமி அண்டு கனெக்டிவிட்டிங்க. எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா சில்லறைக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. நேராக நம்ம ஃபோன் எடுத்து எப்படி நம்ம UPI மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது வந்து ஜம் ட்ரினிட்டி, ஜன்தன், ஆதார், மொபைல் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருங்க. இது என்ன, இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வரான்னு வச்சுங்களேன், நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அது டேரெக்டாக எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வருது, அதுதாங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. அது லேபர் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ், லேபர் அண்டு எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, இப்போ தான் நம்ம அதை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கோம். 2020 கொண்டு வராங்க. ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங், அவங்க திறன் சார்ந்து அவங்களுக்கு சொல்லி விடுறோம். அது கிளாரிட்டியே கிடையாது, அது எப்படி கொண்டு வரப்படும். அது பாருங்கள் 5 வருஷம் ஆச்சு, எப்படி நாம் அதை கொண்டு போகிறதுக்கான கிளாரிட்டியே இல்லாமல் இதை சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்தா ஸ்கில் பேஸ்டாக நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்களை கொண்டு வராங்க.
ஆனால் அதுக்கான சரியான திட்டமிடுதல் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. திட்டங்கள் ஓகே, திட்டமிடுதல் வேணும் இல்லையா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் அடுத்த வருஷத்துலேருந்து 2 வாட்டி நாம் எக்ஸாமை கொண்டு வர போகிறோம், பப்ளிக் எக்ஸாமினேஷனை கொண்டு வர போகிறோன்றாங்க. பிப்ரவரியில் 1, மே மந்த் 1ன்றாங்க. அது சரியான திட்டமிடுதல் இருக்குதா அப்படின்னு கேட்டினா இல்லை. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய லேக் ஆஃப் பிளானிங் அதை தான் வந்து இது காட்டுது. அது பிறகு லேபர் கோட் ரிஃபார்ம்ஸ் 2020 கொண்டு வராங்க. சிம்பிளிஃபைட் த 44 லேபர் கோட்ஸை வந்து லேபர் லாஸை 4 கோட்ஸாக வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. அது ஸ்கில் இந்தியா மிஷன் 2015 ஒகேஷனல் ட்ரைகரன் ப்ரோக்ராம்ஸ், அதாவது குலக்கலை திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தாங்க அந்த மக்கள், அதாவது அவங்கவுங்க அவங்களுடைய தொழிலை வந்து கற்றுக்கலாம். அது பேர் தான் வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் சொல்லுவாங்க, ஒகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். சரிங்களா? இப்போது இந்தியாவில் கொண்டு வந்த பாலிசி அண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பேங்க. இப்போ நான் பேசுறதை வச்சு நிறைய லெஃப்டிஸ்டாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படிலாம் கிடையாதுங்க. நாம் அதில் இருக்கக்கூடிய நிறை குறையில் தான் வந்து பேசுகிறோம். சும்மா மேற்பூச்சிக்காக நமக்கு வந்து வேலை கிடைக்கணுன்றதுக்காக எல்லாம் சரிங்க சூப்பருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நமக்கு அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் சரியா இல்லையா? இப்போ சிபிஎஸ்சியில் 2 எக்ஸாம் கொண்டு வரீங்க. இப்போ அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க, எவால்வேட்டர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? இப்போது நீ மே மாதம் வந்து இப்போ 10th எக்ஸாம் இருக்குங்க, நம்ம பிப்ரவரி மாதம் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. இது வந்து நம்ம ரிசல்ட் இல்லை, நீ வந்து மே மாதம் ஒரு எக்ஸாம் எழுதுகிறான்னா அது ரிசல்ட் அப்படிங்கிறது ஜூன் மாதம் வரும். ஆனால் பெரும்பாலான ஸ்கூலில் 11th வந்து ஸ்டார்ட் பண்ணுருவாங்க. அப்போ நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அப்போ +2 போய் நம்ம ஜாயின் பண்ணி எப்போ நம்ம அந்த ஃபாலோ பண்ண முடியும்? ஸோ இதெல்லாமே வந்து அங்கே திட்டமிடுதல் இல்லைன்றது சொல்லுதா இல்லையா? அதான் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோங்க, அது எவாலுவேட்டர்ஸ் எவ்வளோ கிடைக்கிறாங்க நம்மளுக்கு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து திட்டமிடுதலோடு நம்ம செய்யணும். அதை தான் வந்து சொல்கிறோம். பாதிக்கப்படுறது யார்? ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரிங்களா? சரி, இப்போ நாம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை படிங்க. அது எக்கனாமிக் பாலிசிஸை அண்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய இந்தியாவோட எதெல்லாம் வந்து சரியாக பொருந்ததுன்னு பார்க்குறாங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ரிஃபார்ம்ஸ் இன் 1991 were introduced to tackle the India's balance of payment crisis. இந்தியாவுடைய பேமெண்ட் கிரைசிஸை கன்சிடர் பண்ணுறதுக்காக, டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தோமா, பேமெண்ட்டுக்காக நம்ம கொண்டு வந்தோமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதன் பிறகு FRBM ஆக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபிஸ்கல் அந்த பாலிசி இருக்குது இல்லையா. ஸோ இதுக்காக enacted to ensure fiscal discipline by setting targets for reducing the fiscal deficit. இந்த FRBM ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க 2003 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்களா? இது சரியா? அது பிறகு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அந்த ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து 2017 கொண்டு வந்தாங்க. எதுக்காக? போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன் இந்தியா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக. டைரக்ட் டாக்ஸஸையும் இன்டைரக்ட் டாக்ஸஸையும் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்தாங்களா? அடுத்து த இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட், IBC கோட் 2016 வாஸ் இம்ப்ளிமெண்டட் டு ப்ரொவைட் எ ஃபாஸ்டர் ரெசல்யூஷன் மெக்கானிசம் ஃபார் non-performing assets. NPA non-performing assets அந்த ஃபாஸ்டர் ரெசல்யூஷனுக்காக வந்து தான் கொண்டு வந்தாங்களா அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரிங்க? எது சரி? ஏவா, பியா, சியா, டியா? இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இதுக்கான சரியான ஆன்சர் இருக்குங்க, அங்கே தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதோடைய PDF வேணும் அப்படின்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.